ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில 5 இயர் பிஏ எல்எல்பி மாப்அப் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் எங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயும் என்கிட்ட பர்சனலாவும் டிஎம் பண்ணி கேட்டிருக்கீங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். நீங்க வந்து வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, ஏன் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகல, என்ன ரீசனா வந்து இருக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் போலவே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 இயர் பிஏ எல்எல்பி கவுன்சிலிங்ல மாப்அப் கவுன்சிலிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜுக்கு மாப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போன மந்த் 20ஆம் தேதிக்கு மேல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு. கவுன்சிலிங்க்கு மெயில் வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்லேயே வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டீங்க. வெரிஃபிகேஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே சீட் அலாட்மெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா அப்படி கிடையாது. காமனா வந்து கவர்மெண்ட் காலேஜில் எப்படி சீட் வந்து அலாட் ஆகுதோ அதே மாதிரி தாங்க பிரைவேட் காலேஜுக்கும் சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. யாருடைய மார்க் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோரா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து முதல்ல சீட் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கு, அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்டோடைய கட் ஆஃப் வந்து நான் வந்து அதிகமா இருக்கேன், ஆனா எனக்கு சீட் அலாட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறது வேற கம்யூனிட்டியா இருக்கலாம், பட் உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது வேற இருக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில சீட் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 5 இயர் பிஏஎல்பியில் மாப் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி, அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணி டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணியும் சீட் அலாட்மெண்ட் வந்து ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 99% இருக்கு. எப்படி ப்ரோ இப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற கேட்கும்போது, இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் போல சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பிரைவேட் காலேஜ்ல வந்து அலாட் ஆச்சு. இன்னைக்கு அலாட் ஆனவங்க எல்லாருமே வந்து காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இதான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து இதுதான். ஏன்னா பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா 10,000 rupees வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 85,000 அப்படிங்கிறது நீங்க ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது அந்த பிரைவேட் காலேஜுக்கு பெர் இயருக்கு நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்போ இவ்வளவு நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேரண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவ்வளவு நாள் நீ வெயிட் பண்றது வந்து வேஸ்ட், ஏதாச்சும் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜை போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கோ இல்ல ஏதாச்சும் இன்ஜினியரிங் காலேஜுக்கோ இல்ல ஏதாவது மெடிக்கல் காலேஜுக்கோ போயிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சீட் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அந்த ஸ்டூடெண்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் டிசியோ இல்ல அவங்களுடைய சர்டிபிகேட்ஸே வாங்கிட்டு வந்து இங்க வந்து லாக்கு வந்து அட்மிஷன் வந்து போட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கைவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்ன முடியாது. அந்த அளவுக்கு ஒரு 20% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கேட்டகரியில சீட் வந்து யாருக்கு அந்த சீட் வந்து கண்டிப்பா வந்து பெண்டிங்ல இருக்கும். அந்த சீட் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட மாட்டாங்க. அடுத்த கட்டத்துல யாருக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகாம இருக்கோ, நீங்க இருக்கீங்கல்ல உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைச்சுனா எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா போராடி அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது போயிட்டு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. பட் பிரைவேட் காலேஜ்ல வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகும்போது சில ஸ்டூடெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா போக முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். வீட்டுல பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேரேஜ் ஆனவங்களா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க போயிட்டு காலேஜ்ல அட்மிஷன் போட மாட்டாங்க. ஏன்னா சீட்டே வந்து முதல்ல அவங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு 10,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம்னா, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. யாருக்கு இருக்கு அப்படின்னா, மாப் கவுன்சிலிங்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இன்னமும் சீட் அலாட்மெண்ட் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்போனா செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல. ஏன் என்ன ரீசன்னால செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சீட் அலாட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிறது கொஞ்சம் லெஸ் சான்ஸ் தான். ஏன்னா இப்ப இன்னைக்கு சீட் அலாட் ஆச்சு இல்லையா, அவங்க வந்து காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான டேட் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, 9, 10 திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாள்ல ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டுருவாங்க எல்லா பிரைவேட் காலேஜ்லயுமே. மோஸ்ட்லி வந்து பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுருவாங்க.
யாரெல்லாம் அட்மிஷன் போடாம இருக்காங்களோ அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட காலேஜோடைய பிரின்சிபால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க, மீதி சீட் வந்து யாரெல்லாம் வந்து 1 ஆர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் எப்படி வந்து ஒரு 2, 3 ஸ்டூடெண்ட் வந்து போக மாட்டாங்க, காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சீட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரியில யார் வந்து இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி மேட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க மாப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்கார வேண்டாம். நீங்க எப்பயுமே ஸ்டடியா இருந்துக்கோங்க. இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்னொரு கொஞ்ச நாள் தான். ஒரு 95% நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 5% உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் எடுத்துருக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணிக்கோங்க. சீட் கண்டிப்பா வந்து அலாட் ஆக சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் வந்து 70க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லெஸ் சான்ஸ் தான். 70க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் வந்து சீட் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். 71% பிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ 71 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 70க்கு மேல இருந்தும் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் சாரி உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் ஆகாம இருக்கலாம். உங்களுடைய ரிசர்வேஷன் அடிப்படையில கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க வந்து கொஞ்சம் ஹையா இருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகாம இருக்கு. பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு சீட் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து ஆகும் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இன்னமும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் வந்து அலாட் ஆகாம ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரோ இந்த டேட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு ஆனா எனக்கு வந்து அலாட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். பாசிட்டிவான அப்டேட் இருந்தாலும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி. இயர்லி ஒன்ஸ் வந்து இப்படிதான் நடக்கும். நம்மளும் நிறைய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அட்மிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நடக்கதாங்க செய்யும். சோ ஒரி பண்ணிக்கிற வேண்டாம், மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல நீங்க லாகின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மெயில் வரும், உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ஆகும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் இந்த டிஎம் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ரிலேட்டடா என்ன ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னாலும் கேளுங்க. இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. 5 இயர் பிஏஎல்எல்பி மாப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இன்னும் வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.